இது வரைக்கும் பிக் பாஸ்ல நடக்காத ஒன்னா ஒயில்ட் கார்டு நாக் அவுட்ன்ற பேர்ல எலிமினேட் ஆகி வெளியில போன கண்டஸ்டன்ஸே திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து தங்கிட்டு சாப்பிட்டு மட்டும் போகாம அவங்க கூட கேம் ஆட போறாங்க. இதுல பிக் பாஸே ஏன்டா இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டுன்ற மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுத்தது யார் தெரியுமா? திரும்ப வரமாட்டேன்னு தானடா ஆட்டம் போட்டீங்க. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா வந்துட்டேன்டா. ஆர்னோ ப்ரோக்கு வீட்டுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே வெளியில போய் வெறுப்பா ஷோவை பார்த்துட்டு வன்மத்தை உடம்பு ஃபுல்லா ஏத்திட்டு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆர்னோ பேசினது எல்லாமே வன்மம் மட்டும்தான். ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா இப்பயே கேட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன், அப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன். கோவம் உங்களுக்கு இருந்ததுன்னா உள்ளே காமிச்சிருக்கேன். என்னன்னா ஜால்ரா குரூப்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த என்ன அந்த சௌந்தர்யா கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரோ படிப்பு எஜுகேட்டட் இல்லை, எனக்கு உட்காந்துருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. யார் அது? சத்யா. யார் அந்த சட்டை போடாம சுத்தானா? அவனா? எங்க அவன்? அவர் இங்க இல்லைங்க. ஷோ பாக்குறது இல்லையா நீங்க? அவர் ஹெல்மெட் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த நோண்டிக்கிட்டும் தடவிட்டும் ஒருத்தர் இருப்பான். அவன் வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா சௌரிய ஒரு மரியாதை இருக்கு. நான் பேசுறேன். நீங்க வெளிய வந்து பேசிக்கோங்க. A few moments later. சரி தெரியுதுல்ல. அப்ப அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியலையா? இல்ல அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியலையா? ஏன் அவனுக்கு தெரியல? பார்த்தேன் லவ் ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ போச்சு. ஆனா எனக்கு தெரியல என்னன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் லவ் மாதிரி போச்சு. அப்படியா தெரியல ப்ரோ. இருந்தா நான் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். ஜால்ராசா வந்துட்டு கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்தேன், வேற எதுவுமே கிடையாது. ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. உங்க எல்லாருக்கும் தோணலாம் ஆர்னோ ஏன் இப்படி பேசுறாரு, இப்படி இருக்காரு அப்படின்னு. இவர் இப்ப மட்டும் இப்படி இல்ல, இவர் வந்து டே 1ல இருந்தே அவர் இப்படிதான் இருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல ஒருத்தர் தன்னை மாசுன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவா சுத்திட்டு இருக்காரு. அது யாருன்னு தெரியுமா? அத நான் சொல்றேன். ஸ்டேஜ்ல அவரை கூப்பிடுறதுல இருந்தே ஃபன் ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாமா? அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணியிருக்காருன்னா எனக்கும் தெரியாது. கூப்பிட்டு வச்சு பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஹவ் ஆர் யூ? ஐம் சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐ எம் ஃபைன். கண்டிப்பாக எப்படியே பெஸ்ட்டாக இருக்குமா? ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து என்னோட கனவு சார். இன்னைக்கு நான் நிஜமாவே இங்கே வந்து நிற்கிறேன். இன்னும் எனக்கு கனவாவே தான் தெரியுது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. பிக் பாஸ் வீட்ல சண்டெல்லாம் இருக்கும் பிரதர், என்ன பண்ண போறீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்க சம்பந்தமே இல்லாத ஒரு பதில சொல்லி அடி வாங்குவாரு. முட்டி மோதிப்பா சண்டை கோழி மாதிரி மோத வேண்டியதானே? என்னென்ன இருக்குது? அப்படியா? ஆம்பளை அது என்ன தைரியத்துல ஆம்பளை பொம்பளை என்ன கணக்கு இது? விஜய் சேதுபதி சார் இதோடய நிறுத்த மாட்டாரு. நெக்ஸ்ட் வீக்லயும் வேற யாராச்சும் ஏதாவது சொன்னா கூட அந்த அடியும் அர்னோ ப்ரோக்கு தான் விழுகும். பேசிருந்தோம். ஸோ வின் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஒரு பொண்ணா வந்து போல்டா அதை ஆடி ஜெயிச்சாங்க. அண்ட் பதவி வந்ததுக்கு எந்த ஒரு மாற்றமும் அவங்க கிட்ட நம்ம முடிஞ்சளவுக்கு அந்த ஒரு பொண்ணா போல்டா நம்ம அந்த தன்மையை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சாரி, அதான் சார். நம்ம வந்து பொண்ணா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளும் ஆம்பளைங்க தைரியம் அப்படிலாம் இல்லாம ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சே பாவம்பா, தெரியாம சொல்லிருப்பாரு நம்ம நினைப்போம். அதுதான் கிடையாது. நாங்க ஆம்பளடா அப்படின்ற விஷயம் அவர் கூட டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். இத பாருங்களேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. உனக்கு உன் வாயில தான் சனின்ற வார்த்தை ஆர்னோ ப்ரோக்கு மிக கச்சிதமா பொருந்தும். எல்லாரும் அமைதியா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. ஒரு விஷயம் இருங்க. சும்மாறா. ஆர்னோ ப்ரோவை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு, அர்னோ யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னா அவங்க பாய்ஸ் டீம் கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இல்ல அர்னோ கிட்ட சொல்ற விஷயத்த அவர் எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துருவாரு. புரியலையே. இப்ப புரியும். அர்னோவை உள்ள அனுப்பும் போதே விஜய் சேதுபதி என்ன சொல்லி சண்டை பண்ணுவாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும் ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க. பார்த்து இட்ஸ் ட்ரூ. சீக்கிரட்டா இருக்க வேண்டிய பாய்ஸ் டீம் பேசினதெல்லாம் கேர்ள்ஸ் டீம் கிட்ட அழகா உடச்சு விட்டுட்டு இருப்பாரு. நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்க, அவன் மட்டும் தனியாவே உட்காந்து. அப்படிலாம் கிடையாது. தர்ஷா வந்து பேசினா அவங்களாம் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். பேசவே கூடாதுன்னு இருக்காங்களா என்கிட்ட? அவ்வளவுதான் மகனே, இன்னைக்கு நானா நீங்களா பார்த்தலாம். கேர்ள்ஸ் டீமும் அர்னோ ப்ரோ தான் சொன்னார்னே சொல்லி சண்டை போடுவானுங்க. சொன்னாரு இன்னைக்கு. நீங்க எல்லாருமே சொன்னீங்களா தர்ஷாவை வந்து நம்ம மைண்ட் டார்ச்சர் பண்ணோம், அவ கூட பேசவே கூடாது யாருமே
அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்ல இல்ல நான் என்ன அர்ணவ், நீங்க காலையில சொன்னீங்க உங்க டீம்ல யாருமே பேசக்கூடாது, மென்டல் டார்ச்சர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு. மென்டல் டார்ச்சர். ஆமா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. எங்க அனுமதி இல்லாம உள்ள ஒருத்தர் தண்ணி பிடிக்க வந்திருக்காங்க கேப்டன். இன்னைக்கு அந்த ரூல் இல்லன்னு அர்ணவ் தான் சொன்னேன். இன்னைக்கு இல்ல எப்ப சொன்னாரு? காலையில சொன்னா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன் அவர் எலிமினேஷன் ஆகி வெளியில வந்தும் கூட ஸ்டேஜ்லயும் அதே தான் பண்ணிட்டு இருப்பாரு. முத்து, ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஜாக்லீனை பற்றி. ஜாக்லீனை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு நாமினேஷனில் வச்சு அவளை பயமுடுத்தணும்னு சொன்னீங்க. அப்போ கூட அதான்டா என் தலைவன் அன்னைக்கே சொன்னான். அர்ணவ் நீ பக்கா ஃபேக். கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல பாய்ஸ் டீம் கிட்ட நிறைய உட வாங்கி ஒரு கப்பு சுடுதண்ணி மட்டும் தர முடியுமா? தேங்க்ஸ்டா. என்னடா நடக்குதுங்க? A few moments later. சுனிதாக்கு தான் அந்த த்ரோட் ப்ராப்ளம். அன்ஷிதாக்கு ஒன்று குத்தில ஆமாம், அன்ஷிதாக்கும் சுடுதண்ணி கொடுத்தேன். கரெக்ட், 2 பேருக்கு குத்திங்களா? அது என்ன ஏன் அது ஏன் அன்ஷிதாக்கு அவ்வளோ த்ரோட் இதாக இருக்குங்கிறா, என்ன பண்ணுறது? மீதி 6 பேர் இருக்காங்க. டாஸ்க்லயும் நம்மளால ஆர்வ கோளாறு தான். பிக் பாஸ் சீசன் 4 இன் வெற்றியாளர் யார்? போடா. பிக் பாஸ் ராஜு. ராஜுங்க 4 தானே. ஆனா அப்புறமும் கூட முன்னாடியே சொன்னோம்ல தன்னை மாசுன்னு நினைச்சுக்கிட்டுன்னு. அருணா ஸ்டேஜுக்கு போன அப்புறமா அவர் ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கும். இல்லை கூட பேசிடலாமா? ஏன் வீட்டில் இல்லை இல்லைங்க, அந்த இங்கே பாருங்களேன். டைம் ஜால்ராஸ். ஏய், என்னடா பண்ண வந்திருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல, என்ன பண்ண வந்திருக்கீங்க? ஏய் அர்ணவ், கருத்தை சொல்ல அர்ணவ், இது வேறு வன்மத்தை கக்கிற இடம் இல்லை. இல்லை, இந்த டோனில் இப்படி பேசக்கூடாது. முதல்ல அது ரொம்ப தப்பு. ஸ்டார்ட் டு என் வரைக்கும் ஒரு ஃபன் மெட்டீரியல்னா அது அருணவ் தான். உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும்போது எதாவது பேசி கெடுத்துருவீங்க. பார்த்து டிஸ்ரெஸ்பெக்ட், அது அநாகரிகம், அதை செய்யாதீங்க, அது தப்பு. டேய் ஜல்ராஸ், குரூப்பா சுத்திக்கிட்டு எதுக்குடா பிக் பாஸ் வந்தீங்க? திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா வந்துட்டேன்டா.